இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம். முதல்ல ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். நாட்டை கட்டியெழுப்பும் பணிக்கு சகல மக்களின் ஆதரவும் தேவை. கன்னியூரில் ஜனாதிபதி அன்ருகுமார். நாட்டை கட்டியெழுப்பும் பணியில் அனைத்து மக்களினதும் ஆதரவை எதிர்பார்க்கின்றேன். இலங்கை தற்போதைய நெருக்கடியை புரிந்து கொண்டுள்ளது. இவ்வாறான நெருக்கடிகளை சமாளிக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். எமக்கு சர்வதேசத்தின் ஆதரவு அவசியமானது. இவ்வாறு ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். அன்ருகுமார் ஜனாதிபதியாக நேற்று பதவி பிரமாணம். நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதியாக அன்ருகுமார் திசாநாயக்க நேற்று திங்கட்கிழமை முற்பகல் 10 மணிக்கு பதவி பிரமாணம் செய்து கொண்டார். பதவி விலகினார் தினேஷ். புதிய ஜனாதிபதியாக அன்ருகுமார் திசாநாயக்க பதவியேற்றதை அடுத்து பிரதமர் பதவியிலிருந்து தினேஷ் குணவர்த்தன நேற்று விலகியுள்ளார் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. பொது தேர்தலை சஜித்துடன் இணைந்து சந்திக்க தீர்மானம். அழைப்பு விட தயாராகிறது ஐக்கிய தேசிய கட்சி. அடுத்து நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக இணைந்து செயற்படுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்திக்கு அழைப்பு விடுப்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளதாக கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அனுரவுடன் நெருக்கமாக பணியாற்றுவதற்கு ஆவல் இந்திய பிரதமர் மோடி. இலங்கை நிறைவேற்று அதிகாரமுடைய 9வது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளமைக்காக அன்ருகுமார் திசாநாயக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். வடக்கு ஆளுநரும் பதவி விலகினார். புதிய பட்டுப்பாதை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு சீனா ஆர்வம். வாழ்த்து செய்தியில் அந்நாட்டு ஜனாதிபதி என்கிறதான ஒரு செய்தி. படகுடன் மீனவரின் சடலம் நேற்று கரையொதுங்கியது. அராலி பகுதியில் சம்பவம். பாராளுமன்ற தேர்தலை ஒரு சின்னத்தில் சந்திப்போம். அரியநேந்திரன் அழைப்பு. தமிழ் தேசியத்துக்காகவே தமிழர்கள் வாக்களித்தனர். கஜேந்திரகுமார் எம்பி என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். சிதறி கிடந்த தமிழ் தேசத்தை பொது வேட்பாளர் மீளிணைத்துள்ளார். ஐங்கரநேசன் அறிக்கை. முள்ளிவாய்க்கால் யுத்தத்தின் முடிவு வரை தேசமாக திரண்டிருந்த தமிழ் மக்கள் அதன் பின்னர் சாதிகளாகவும் சமயங்களாகவும் பிரதேசங்களாகவும் கட்சிகளாகவும் சிதறடிக்கப்பட்டனர். இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினர் சார்பில் தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிட்ட அரியநேந்திரன் சிதறி கிடக்கும் தமிழ் தேசிய உணர்வு தளத்தை மீள கட்டமைப்பதில் காத்திரமாக பங்காற்றியுள்ளார் என்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன் தெரிவித்துள்ளார். தலதா மாளிகையில் ஜனாதிபதி வழிபாடு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. 35 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் இழந்தனர். ஐக்கிய பலமான இலங்கையை உறுதி செய்ய வாழ்த்துகிறேன். அன்ருவுக்கு மகிந்த வாழ்த்து. ஐக்கியமான மற்றும் பலமான இலங்கையை உறுதி செய்வதிலும் அன்ருகுமார் திசாநாயக்க வெற்றியடைய வாழ்த்துவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் எம்பியாக நிபுண ஆராய்ச்சி என்கிறதான ஒரு செய்தி. விபத்தில் காயமடைந்தவர் சிகிச்சை பலனின்றி மரணம். தேர்தலுக்கு பின் முறைப்பாடுகள் எதுவும் இல்லை. தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியில் இதுவரை எந்தவித முறைப்பாடுகளும் பதிவாகவில்லை. வரலாற்றில் நடைபெற்ற தேர்தல்களில் இந்த ஜனாதிபதி தேர்தல் மிகவும் அமைதியான தேர்தலாகும் என்று சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தல்களுக்கான மக்கள் செயற்பாட்டின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண கெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். வெற்றியை கொண்டாடிய இளைஞர் காயமடைந்தார். அன்ருகுமார் திசாநாயக்கவின் வெற்றியை பட்டாசு வெடித்து கொண்டாடிய இளைஞர் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். ஓட்டோ மீது மரம் விழுந்து 3 வெளிநாட்டவர் காயம். பரீட்சை வினாத்தாள் கசிவு. பணிப்பாளர் ஒருவர் கைது என்கிறதான ஒரு செய்தி. இன மத பிரிவினை ஊக்குவிக்காத மிக அமைதியான தேர்தல் நடைபெற்றது. ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழு. பாதுகாப்பு செயலராக சம்பத் துய்யகொண்ட என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் பாஜக அரசின் சதி. தயாநிதி மாறன் எம்பி குற்றச்சாட்டு. இலங்கையின் புதிய அரசுடன் பேசி மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காணவும் என்கிறதான ஒரு செய்தி. இந்து தர்மம் என்றுமே அளிக்க முடியாதது. தமிழக ஆளுநர் ரவி திட்டவட்டம். அனைத்து தரப்பு மக்களையும் விஜய் சமமாக பாவிப்பது கேள்விக்குரிய மத்திய இணையமைச்சர் முருகன் என்கிறதான செய்திகள் தமிழக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். 35 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் தேர்தலில் வாக்களிக்கவில்லை. தேர்தல் ஆணையாளர் நாயகம் தகவல். இம்முறை இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் 35 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் தமது வாக்குகளை செலுத்தவில்லை என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அடுத்த தேர்தலுக்கு முன் தேர்தல்களில் திருத்தம். அன்ருகுமார் திசாநாயக்க அறிவிப்பு.
அடுத்த தேர்தலுக்கு முன் தேர்தல்களில் திருத்தம் செய்ய முடியும் என நம்புகின்றேன். சட்டத்தில் திருத்தங்கள் தேவை என்பதை உணர்ந்துள்ளோம். அதில் விசேட கவனம் செலுத்துவேன் என இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அன்றகுமாரவுக்கு இலங்கை மக்கள் வழங்கிய ஆணையை மதிக்கின்றேன் அலிச்சாப்ரி கூறுகின்றார். அன்றகுமார திசாநாயக்கவுடன் சேர்ந்து பணியாற்ற எதிர்பார்ப்பு. ஜப்பான் தூதுவர் வாழ்த்து. தேர்தல் அரசியலுக்கு விடை கூறிய மைத்ரி இனி எந்த ஒரு தேர்தலிலும் தான் போட்டியிடப் போவதில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். 3,300,000 வாக்குகள் இந்த தேர்தலில் நிராகரிப்பு என்கிறதான ஒரு செய்தி. நாட்டின் பிரஜைகளை எதிர்கால உலகுக்கு இட்டு செல்லும் விமானியாக அன்றகுமார். சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா வாழ்த்து என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. அரசியல் தீர்வு குறித்து அன்றவிடம் பேசுவோம். தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள் கருத்து. புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் அன்றகுமார திசாநாயக்க புதிய அரசியலமைப்பு உருவாக்க பணிகளை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு இணங்கியிருக்கும் நிலையில் அதனை முன்னிறுத்தி அவர் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பூரண ஆதரவை தருவோம் எனவும் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு குறித்து அவருடன் இனிவரும் காலங்களில் பேசுவோம் எனவும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். இறுதி நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி அன்றகுமாரவி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. அரசியலில் இருந்து ஒதுங்கும் அலிச்சப்ரி. சதோச தலைவர் ராஜினாமா என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. லசந்தவின் படுகொலைக்கு அன்று நீதி வழங்க வேண்டும். மகள் அகிம்சா வேண்டுகோள். இலங்கையில் நடந்த அரசியல் பூகம்பம். வாழ்த்து செய்தியில் எரிக் சொல்கோயும் என்கின்றதான ஒரு செய்தி. புதிய ஜனாதிபதி அன்றகுமாரவுக்கு ஒத்துழைப்பு வழங்க நாங்கள் தயார் கூறுகிறார் நாமல் ராஜபக்ஷ. 5 வருடங்களில் நாமலை ஜனாதிபதியாக்குவோம். திச குட்டியாராட்சி திட்டவட்டம். விருப்பு வாக்குகள் தொடர்பில் வாக்காளரிடம் தெளிவில்லை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. அனுரவுக்கு ராகுல் காந்தி வாழ்த்து. வாக்கு எண்ணும் மையத்தில் குழப்பம் செய்த 2 கைது. காட்டு யானைகள் தொல்லை சுற்றுலா பயணிகள் அச்சம். அம்பாறை பொத்துவில் அருகம்குடா பிரதேசத்தில் காட்டு யானைகளின் நடமாட்டம் மற்றும் தொல்லைகள் அதிகரித்துள்ளதால் பிரதேசவாசிகளும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அச்சத்துடன் வாழும் நிலைமை ஏற்பட்டுள்ளது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. பாட்சோறு வழங்கி மக்கள் கொண்டாட்டம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. ஜனாதிபதி அன்றவுக்கு ஆசி வேண்டி கல்முனையில் விசேட பூஜை ஏற்பாடு. உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம். சுரங்கத்தில் வெடி விபத்து 50 பேர் பலி 20 பேர் காயம். ஈரானில் பெரும் சோகம். இந்திய கலை பொக்கிஷங்களை திருப்பிக் கொடுத்தது அமெரிக்கா என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா நிரந்தர உறுப்பினராக அமெரிக்கா ஆதரவு. ஐஸ்லாந்து துருவக்கரடியை சுட்டுக் கொன்ற போலீசார் என்கிறதான ஒரு செய்தி. லெபனானை விட்டு வெளியேறுமாறு அமெரிக்க பிரஜைகளுக்கு உத்தரவு. கில்ஷா மீன் ஏற்றுமதிக்கான தடையை நீக்கிய பங்களாதேஷ். ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து குவாட் தலைவர்கள் கவலை என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். மக்கள் விரும்பிய மாற்றத்தை புதிய ஜனாதிபதி தர வேண்டும். டக்ளஸ் தேவானந்தா கோரிக்கை. அன்றகுமார திசாநாயக்கவுக்கு சர்வதேச தலைவர்கள் வாழ்த்து. அனுர பதவியேற்றதை தொடர்ந்து யாழில் வெற்றி கொண்டாட்டம். தலைமன்னார் கடற்பகுதியில் 1318 கிலோ பீடி இலைகள் மீட்பு. அன்றவுக்கு பாராளுமன்றில் முழு ஆதரவு வழங்கப்படும். ராதாகிருஷ்ணன் அறிவிப்பு என்கிறதான ஒரு செய்தி. 24 வருடங்களுக்கு பின்னர் நாட்டுக்கு பெண் பிரதமர் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம். ஜனாதிபதியின் செயலராக நந்திக சனத் குமாநாயக்க. புதிய ஜனாதிபதி அன்றகுமாரவுடன் இணைந்து செயற்பட எதிர்பார்ப்பு. அமெரிக்க இராஜாங்க திணைக்களம். அனுரவை ஜனாதிபதியாக அறிவித்து விசேட வர்த்தமானி வெளியாகியது என்கிறதான ஒரு செய்தி. தண்ணீர் நிரம்பிய தொட்டியில் விழுந்து 11 மாத குழந்தை பலி. சுவரடிந்து விழுந்து வயோதிபர் படுகாயம். முப்படை தளபதிகளுடன் ஜனாதிபதி கலந்துரையாடல் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. பொது பாதுகாப்பு அமைச்சுக்கு புதிய செயலராக ரவி செனவிரத்ன. அனுரவின் ஆட்சி இன மத பேதமற்றதாக அமையும் என்கிறதான ஒரு செய்தி. அடுக்குமாடி குடியிருப்பு அருகில் துப்பாக்கி சூடு என்கிறதான செய்திகள் இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரிய இன்றைய பிரதான செய்தி பொது கொள்கையுடன் பணியாற்ற தயார், தீர்மானங்களை எடுக்க தயங்கப் போவது இல்லை. பதவியேற்ற பின் ஜனாதிபதி அனுர. அதாவது அனைத்து நாடுகளுடனும் அனைவருடனும் ஒன்றிணைந்து பொது கொள்கையுடன் பணியாற்ற தயார் என தெரிவித்துள்ள புதிய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தீர்மானங்களை எடுக்க தயங்கப் போவதில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் என்கின்றவாறு அந்த செய்தி காணப்படுகிறது. பாராளுமன்றம் விரைவில் கலைக்கப்படும் ஹந்து நீதி என்கிற தலைப்பில் ஒரு செய்தி. மீன்பிடிக்க சென்றவர் சடலமாக மீட்பு. அராலிமத்தி கடற்கரையில் மீன்பிடிக்க சென்ற கடற்றொழிலாளி ஒருவர் வள்ளத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தேசிய கீதம் இசைத்த போது எழுந்து நின்ற பௌத்த பிக்குகள் அனுர ஆட்சியில் மாற்றத்துக்கான அத்திபாரம்.
இலங்கையில் இதுவரை காலமும் தேசிய கீதம் பாடப்படும் போது நாற்காலியில் அமர்ந்திருக்கும் பௌத்த துறவிகள் நேற்றைய தினம் எழுந்து நின்றனர். 2024 இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று நேற்றைய தினம் இலங்கையின் 9வது ஜனாதிபதியாக அன்றகுமார திசாநாயக்க பதவியேற்றார். இந்நிலையில் இதுவரை காலமும் எழுந்திருக்காத பிக்குகள் நேற்று தேசிய கீதம் பாடப்படும் போது எழுந்து நின்றனர். இந்த சம்பவமானது அன்றோவின் ஆட்சியில் இலங்கையில் மாற்றத்துக்கான அஸ்திவாரமாக அமைந்துள்ளதாக அரசியல் அவதானிகள் கூறுகின்றனர் என்கிறவாறு அந்த செய்தி இங்கே இடம் பிடித்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையின் 9வது ஜனாதிபதியாக பதவியேற்றார் ஆண்ட்ரோகுமார என்கிற செய்தியும் காணப்படுகிறது. வன்முறைகளுக்கு இடமளிக்காதில் பாதுகாப்பு பிரதானிகளிடம் ஜனாதிபதி அனுர முள்ளிவாய்க்காலில் நீர் நிரம்பிய பாத்திரத்துக்குள் விழுந்து 11 மாத குழந்தை மரணம் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. விரைவில் 4 பேர் கொண்ட அமைச்சரவை ஹரணி என்கிற செய்தி. வடக்கு ஆளுநர் சார்ல்ஸ் ராஜினாமா. யாழ் மணியன் தோட்டத்தில் தனியார் பேருந்தை மறைத்து சாரதி மீது வாழ்வெட்டு போன்ற செய்திகளும் காணப்படுகிறது. அனுரவின் நடவடிக்கைக்கு முழுமையான ஒத்துழைப்பு வாழ்த்துச் செய்தியில் சுமந்திரன் என்கிற செய்தி. புதிய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவின் நடவடிக்கைகளுக்கு முழுமையாக ஒத்துழைப்போம் என பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். சட்டமா அதிபரிடம் பாராளுமன்றை கலைப்பது தொடர்பில் அன்ற கலந்துரையாடல் என்கிற செய்தி காணப்படுகிறது. இணைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாட்டின் ஜனாதிபதியாக அன்ற பதவியேற்ற போது பதிவான சில காட்சிகள் இங்கே இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதி அனுரவுக்கு ஆதரவளிக்க தயார், சஜித் பிரேமதாச உறுதி என்கிற செய்தி. இலங்கை ஜனாதிபதிக்கு இந்திய பிரதமர் வாழ்த்து. எந்த ஒரு தேர்தலிலும் போட்டியிடப் போவதில்லை, மைத்திரி அதிரடி அறிவிப்பு. ஜனாதிபதி அன்றகுமாரவுக்கு சீன ஜனாதிபதியும் வாழ்த்து என்கிற செய்திகளும் காணப்படுகின்றது. முதல் டெஸ்ட் போட்டியில் நியூசிலாந்தை வீழ்த்திய இலங்கை. கொரிய ஓபன் டென்னிஸ் சாம்பியனான பீட்ரூஸ் ஹெடாத்மியா. அனுர மீதான நம்பிக்கை ஒரு இரவில் தோன்றியதல்ல, சபாநாயகர் சுட்டிக்காட்டு. இலங்கையரின் வேலைக்கு தேர்தல் முடிவு ஒரு சாட்சி, எரிக் சொல்ஹைம். மாலதியுடன் கைகோர்க்க அன்றகுமாரவுக்கு அழைப்பு. சதோச தலைவர் ராஜினாமா. ஜனாதிபதி செயலாளராக நந்திக சனத்குமார் நாயக்க. தமிழ் தேசிய ஐக்கியத்தை தொடர்ந்து பலப்படுத்துவோம், தமிழ் மக்கள் பொதுச்சபை அறிக்கை. மானிப்பா இந்து கல்லூரியின் முத்தமிழ் விழா 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7:30 மணியளவில் மானிப்பா இந்து கல்லூரியின் பிரதான மண்டபத்தில் நடைபெற இருக்கிறது. 37 இந்திய மீனவர்கள் பரத்துறை கடற்பரப்பில் கைது. சுகாதார சீர்கேடு உணவகத்துக்கு சீல். யாழில் சுகாதார சீர்கேடுடன் இயங்கி வந்த உணவு கையாளும் நிலையம் ஒன்றிற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதுடன் 15 உணவு கையாளும் நிலைய உரிமையாளர்களுக்கு தலா 1,40,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது. யாழில் பொங்கல் பொங்கிய அன்றவின் ஆதரவாளர்கள் என்கின்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. ஏழாலை தெற்கில் அமைந்துள்ள ஸ்ரீ வசந்தநாகபூஷணி அம்பாள் தேவஸ்தானத்தில் எதிர்வரும் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 11 மணி வரை மகா சண்டி கோமம் நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நாடு அன்றவோடு காலிமுகத்திரலில் திரண்ட ஆதரவாளர்கள். இலங்கையில் 9ஆம் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்றகுமார திசாநாயக்க பதவி பிரமாணம் செய்து கொண்ட நிலையில் அன்றகுமார திசாநாயக்கவின் ஆதரவாளர்கள் பலர் காலிமுகத்திரல் பகுதியில் திரண்டு தமது ஆதரவை வெளிப்படுத்தினர் என்கிறவாறு ஒரு செய்தியும் காணப்படுகிறது. இணைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஜனாதிபதி தேர்தலை புறக்கணித்த 38 லட்சம் வாக்காளர்கள் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. உருளைக்கிழங்கு விலை உயர்வு போன்ற செய்தியும் காணப்படுகிறது. உலக செய்திகள் பக்கத்திலே பார்த்தால் காசா துயரத்தால் வேதனை, பலஸ்தீன ஜனாதிபதியிடம் மோடி உருக்கம். தேர்தலில் தோற்றால் இதுவே கடைசி டொனால்ட் ட்ரம்ப். தென் அமெரிக்காவில் கடும் வறட்சி, சிவப்பு எச்சரிக்கை விடுப்பு. அடுத்து யாரை அழைப்பது, மேடையில் பைரனுக்கு ஏற்பட்ட மறதி. ஹுவாட் மாநாட்டின் போது பெண்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றிய வடகொரியா. ஹிஸ்புல்லா மறைவிடங்கள் மீது இஸ்ரேல் தீவிர தாக்குதல். நிலக்கரி சுரங்கத்தில் வெடிப்பு, 51 பேர் உயிரிழப்பு. ஈரானில் துயரம் போன்ற செய்திகள் வெளிநாட்டு பக்கத்திலே காணப்படுகிறது. அறிவிக்கப்படும் பதவி விலகல்கள் தொடர்பான செய்தியும் காணப்படுகிறது. புலமைப்பரிசில் பரீட்சை வினாத்தாள் கசிவு, பணிப்பாளர் கைது. தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை வினாத்தாள் விவகாரம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மகரகம தேசிய கல்வி நிறுவனத்தின் திட்டமிடல் பிரிவின் பணிப்பாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார்.
பரீட்சை வினாத்தாள் தொடர்பான முறைகேடுகள் மற்றும் வினாத்தாள் கசிவுகள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட வரும் விசாரணைகளை அடுத்து இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதியாக பதவியேற்ற அனுர மன்னாரில் வெற்றி கொண்டாட்டம். குளவிக்கொட்டு கிழக்கான 39 பேர் மருத்துவமனையில் மஸ்கலியா பிரவுன்ஸ்விக் தோட்ட பகுதியில் விருப்பு வாக்கு தொடர்பில் விழிப்புணர்வு அவசியம். பொதுநலவாய தேர்தல் கண்காணிப்பு குழு. இருக்கைகளற்ற நிழற்குடைகள் பயணிகள் அவதி. பரந்தனில் இருந்து கிளிநொச்சி பகுதிக்கு செல்லும் மக்கள் குறுந்தூரமாக இருந்தாலும் நீண்ட தூரமாக இருந்தாலும் அங்கு நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலையில் காணப்படுகிறது. இதனால் இருக்கைகளற்ற நிழற்குடையினால் அவதி என்று சொல்லி அந்த செய்தி. மாற்றத்தை விரும்பிய மக்களின் விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும். அதாவது மாற்றத்தை விரும்பிய மக்களின் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும். டாக்டர்ஸ் தேவானந்தா. திலீபன் நினைவாக நல்லூரில் இரத்த தானம். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி சேனவரத்ன. எனது அரசியல் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருகிறேன் அலிஷ் ஷப்ரி தெரிவிப்பு. கஞ்சனவும் பதவி விலகினார் என்கிற செய்தி. பாதுகாப்பு அமைச்சுக்கு செயலாளர் நியமனம். பொதுத் தேர்தலுக்கு தயாராக இருங்கள் ஐதேகாவினருக்கு ரணில் அறிவுறுத்தல். ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் நம்பிக்கை அளித்துள்ளது ஊடகவியலாளர் லசந்த மகள் என்கிறவாறு காணப்படுகிறது. இவை இன்றைய விளம்பரனுடைய முக்கிய செய்திகள். அடுத்து நாங்கள் உதயன் பத்திரினுடைய செய்திகள் எப்படி இருக்கிறது இன்றைய நாளில் என்று பார்க்கலாம். உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். இலங்கையின் ஜனாதிபதியாக அன்று நேற்று பதவியேற்பு. இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்றகுமார திசாநாயக்க பிரதமர் நீதியரசர் முன்னிலையில் நேற்று பதவியேற்றார் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். வடக்கு ஆளுநர் பதவி துறந்தார் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. இன்று நள்ளிரவுடன் நாடாளுமன்றம் கலைக்கப்படும். டிசம்பரில் பொது தேர்தல். ஜனாதிபதியாக அன்றகுமார திசாநாயக்க பதவியேற்றுள்ள நிலையில் அவரால் நாடாளுமன்றம் இன்று நள்ளிரவு கலைக்கப்படலாம் என கொழும்பு அரசியல் வட்டாரங்கள் உறுதிபட தெரிவித்துள்ளது. எம்மை நம்பாதவர்களின் நம்பிக்கையை கட்டியெழுப்பும் பொறுப்பு இருக்கின்றது ஜனாதிபதியாக அன்ற கன்னியுரை என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. பதவி துறந்தார் பிரதமர் தினேஷ். புதிய பாதுகாப்பு செயலாளராக தமிழர்கள் மீதான தாக்குதல் தாரி என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். நாட்டின் முன்னேற்றத்துக்கு ஆதரவு வழங்குவேன் சஜித் தெரிவிப்பு. புதிய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவுக்கு தேவைப்படும் போது ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரவளிக்கும் என்று அந்த கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். வழங்கிய வாக்குறுதிகளை செயலில் காட்ட வேண்டும் அன்றகுமாரவுக்கு லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவிப்பு. உரத்த குரலில் கூறியது போல அன்றகுமார திசாநாயக்க தனது வாக்குறுதிகளை செயலில் காட்ட வேண்டும். அதனை நாம் உன்னிப்பாக அவதானிப்பதாக எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். அனுரவுக்கு பதிலாக லக்ஷ்மண் நிபுணராட்சி என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. மக்களுக்கு நன்றி தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிப்பு. நிறைவேற்று அதிகாரமிக்க இறுதி ஜனாதிபதி அனுரதான் சுனில் ஹந்துனித்தி சுட்டிக்காட்டு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. முப்படை தளபதிகளுடன் அன்றகுமார சந்திப்பு. முப்படை தளபதிகளுடன் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க விசேட பேச்சுவார்த்தையில் நேற்று ஈடுபட்டார் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் விபத்தில் உயிரிழப்பு. தேர்தல் விதிமீறிய சமூக ஊடகங்கள். தேர்தல் விதிமீறல் தொடர்பான பதிவுகளை நீக்குவதற்கு சமூக ஊடக நிறுவனங்கள் மறுப்பு தெரிவித்ததாக தேர்தல் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். அன்றகுமாரவுக்கு நாமல் வாழ்த்து. இலங்கை தேர்தலுக்கு பாராட்டு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. மன்னாரில் அனுர ஆதரவாளர்களால் வெற்றி கொண்டாட்டம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. ஓரணியில் திரள்வதை மக்கள் உணர்த்தியுள்ளனர் ஜனநாயக போராளிகள் கட்சி தெரிவிப்பு. தமிழ் தேசியத்துக்காக ஓரணியில் திரள வேண்டும் என்பதை மக்கள் உணர்த்தியுள்ளனர் என ஜனநாயக போராளிகள் கட்சியின் செயலாளரும் ஊடக பேச்சாளருமான துளசி தெரிவித்துள்ளார். தூதுவர்கள் ஆளுநர் பதவிகளில் மாற்றம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. ராஜபக்சக்களின் அம்பாந்தோட்டை கோட்டை தகர்ந்தது. ராஜபக்சக்களின் அரசியல் கோட்டையாக கருதப்படும் அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் இன்று தேர்தல் தொகுதிகளிலும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமார திசாநாயக்கவை வெற்றி பெற்றுள்ளார் என்கிறதான அந்த செய்தி தொடர்கின்றது. வன்னி மாவட்டத்தில் சஜித் ஆதிக்கம். நாமலில் மனைவி வெளிநாட்டுக்கு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. புலமை பரிசில் வினாத்தாள் கசிவு. தேசிய கல்வி நிறுவனத்தின் திட்டமிடல் பணிப்பாளர் கைது. நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட்டணியை தொடர்வோம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. ஆட்சியில் இருக்கும் போது தோற்ற ஜனாதிபதிகள் என்கிறதான அந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. அமெரிக்காவிடமிருந்து அனுரவுக்கு வாழ்த்து என்கிறதான ஒரு செய்தி. அனுரவின் வருகை பலம் பெற்றது பங்குச்சந்தை என்கிறதான ஒரு செய்தி. கடத்தொழிலுக்கு சென்றவர் சடலமாக நேற்று மீட்பு. அவரின் வாயில் காயங்கள். பேருந்தை மறித்து சாரதிக்கு வெட்டு.
அகதிகள் பாடசாலை ஸ்டேல் தாண்டவம் காசாவின் மத்திய பகுதியில் அகதிகள் தஞ்சமடைந்திருந்த பாடசாலை மீது ஸ்டேல் மேற்கொண்டதாக கூறப்படும் தாக்குதலில் 35க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. ஸ்டேல் வெளியேறுக ஐநாவில் தீர்மானம். 2 வாரங்களாக பற்றியெறுகிறது சிலி என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இந்திய வெடிமருந்து உக்ரைனில் கையில் ரஷ்யா அதிருப்தி என்கிறதான ஒரு செய்தியும், ஸ்டேல் ஹிஸ்புல்லா மோதல் உச்சம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு 11 பில்லியன் ரூபாய் தேவை, தேர்தல்கள் ஆணைக்குழு மதிப்பீடு. தலதா மாளிகையில் வழிபட்ட அனுர என்கிறதான ஒரு செய்தி, மக்களின் விருப்பம் நிறைவேற வேண்டும் டக்ளஸ் தெரிவிப்பு என்கிறதான செய்திகள் இன்றைய உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். தினக்குரலுடைய பிரதான செய்தி, சவாலை வென்றெடுப்பதற்கான பொறுப்பை நிறைவேற்றுவேன். நாட்டில் ஜனநாயகத்தை பலப்படுத்த பலமான சட்டங்கள், உலகத்துடன் இணைந்த பயணம், மக்கள் எதிர்பார்க்கும் அரசியல் கலாச்சாரம், பதவியேற்ற பின்னர் ஜனாதிபதி அனுர உரை என்கிறவாறு இன்றைய பிரதான செய்தி காணப்படுகிறது. சமஷ்டி தீர்வினை நோக்கி நகர்ந்தால் அனுரவுக்கு ஆதரவு, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி. பாராளுமன்றம் கலைக்கப்படுகிறது, பிரதமர் விலகினார், அமைச்சரவை கலைந்தது, 4 பேரை கொண்ட இடைக்கால அமைச்சரவை என்கிற செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது மிகவும் எளிமையாக நடந்த ஜனாதிபதியின் பதவியேற்பு என்ற செய்தி, புதிய ஜனாதிபதி வந்ததால் பதவி விலகல் தொடர்கிறது என்கிற செய்தி, கடற்றொழிலாளி சடலமாக மீட்பு, வேறு கட்சிகளை சேர்க்க மாட்டோம் தேசிய மக்கள் சக்தி தெரிவிப்பு, பாராளுமன்ற தேர்தலில் ஒரு அணி ஒரு சின்னம், தமிழ் பொது வேட்பாளர் அறிஞத்தின் பகிரங்க அழைப்பு என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. பொது தேர்தலுக்கு தயாராகும் சஜித் அணி, அவர் தலைமையில் ஐக்கிய மக்கள் சக்தி ஆராய்வு, வடமாநில ஆளுநர் ராஜினாமா, மற்றவரின் குழந்தைக்கு சுமந்திரன் சாணக்கியன் தங்கள் முதலிடத்தை கொடுக்க பார்க்கின்றனர், விக்னேஸ்வரன் எம்பி தெரிவிப்பு, சயித் பிரேமதாசவுக்கு வடக்கில் உள்ள முஸ்லீம் மக்களும் சிங்கள மக்களும் கூட வாக்களித்துள்ள நிலையில் தாங்கள் சொல்லித்தான் சயித்துக்கு வடக்கில் வாக்கு அளிக்கப்பட்டதாக சுமந்திரன் சாணக்கியன் ஆகியோர் கூறுவது மற்றவரின் குழந்தைக்கு இவர்கள் தங்கள் முதலிடத்தை கொடுக்க பார்ப்பது போன்று என யாழ் மாவட்ட எம்பியான நீதியரசர் காவி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் என்கிறவாறு அந்த செய்தி இங்கே காணப்படுகிறது. தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக இணைந்து செயற்பட அழைப்பு என்கிற செய்தியும் காணப்படுகிறது. பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக இணைந்து செயற்படுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்திக்கு அழைப்பு விடுப்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது. அரசியல் வாழ்விலிருந்து விடைபெறுகிறேன் முன்னாள் அமைச்சர் அலி ஷப்ரி. அனுரகுமாரவை நிறைவேற்று அதிகாரம் கொண்ட இறுதி ஜனாதிபதி முன்னாள் எம்பி சுனில்காந்த் நேற்று கூறுகிறார். அதாவது தேசிய மக்கள் சக்தியின் புதிய அரசாங்கத்தின் கீழ் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை ரத்து செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் பதவியேற்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்றுக்குழு உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சுனில்காந்த் நேற்று தொடர்பாக தகவலை தெரிவித்துள்ளார். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை அதன் பிரகாரம் தற்போதைக்கு ஜனாதிபதியாக தெரிவாகி இருக்கும் அனுரகுமார் திசாநாயக்கவின் ஆட்சி காலத்திற்கு உள்ளாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழிப்பதற்கான பிரேரணை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை நிறைவேற்று அதிகாரம் கொண்ட கடைசி ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்கவை இருப்பார் என்றும் சுனில்காந்த் நேற்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பொதுத் தேர்தலின் பின்னர் தேசிய மக்கள் சக்தியின் தலைமையில் புதிய அரசாங்கம் ஒன்று அமைக்கப்பட்ட பின்னர் இதற்கான செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்கிறவாறு அந்த செய்தி. அடுத்து நவம்பர் 22 தொடக்கம் 30ஆம் தேதிக்குள் பொதுத் தேர்தல் நடாத்தப்படும் சாத்தியம் முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் ஆலோசகர் என்கிறவாறு காணப்படுகிறது. பல அரசியல்வாதிகளின் மனைவிகள் பிள்ளைகள் திடீர் தலைமறைவாகின்றனர் என்கிற செய்தி. உங்களுடைய நெருக்கமாக பணியாற்ற ஆவல் அனுரவுக்கு இந்திய பிரதமர் மோடி வாழ்த்து. அனுரகுமார் மீது மக்கள் கொண்டுள்ள இந்த நம்பிக்கை ஒரே இரவில் ஏற்பட்டது ஒன்றல்ல, சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா வாழ்த்து. தமிழ் பேசும் மக்களின் நீண்டகால அபிலாசைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஜனாதிபதியாக அனுரகுமார். நல்ல விடயங்கள் என்றால் அனுரவுக்கு ஆதரவு நாமல் என்கிறவாறு ஒரு செய்தியும் காணப்படுகிறது. ஊடகவியலாளர் லசந்த படுகொலைக்கு புதிய ஜனாதிபதி நீதி வழங்க வேண்டும், மகள் அகிம்சா விக்ரமதுங்க கோரிக்கை. போலீஸ் மாதிபர் பதவி வெற்றிடம் இருந்தாலும் போலீஸ் திணைக்களம் சிறப்பாக செயல்பட்டது என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. ஜனாதிபதி அனுரவுக்கு சீன ஜனாதிபதி வாழ்த்து. பரீட்சை வினாத்தால் கசிந்த விவகாரம் தேசிய கல்வி நிர்வாக பணிப்பாளர் கைது. முயற்சிகள் ஓரளவுக்கு வெற்றியடைந்துள்ளன, நாமல் ராஜபக்ஷ நன்றி என்கிற செய்தி.
புதிய ஜனாதிபதி அன்றவிற்கு ஒரு வரியில் மைத்திரி வாழ்த்து என்கிற செய்தி. புதிய ஜனாதிபதி அன்றகுமாரவுக்கு கனடிய தமிழர் பேரவை வாழ்த்து என்கிற செய்தியும் காணப்படுகிறது. நாட்டை அதல பாதாளத்திலிருந்து மீட்டெடுத்த ரணில் மற்றொரு தடவை படுதோல்வி, ராஜபக்ஷக்களை பாதுகாத்தமே காரணம் என தெரிவிப்பு என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. வாக்களிப்பு நிலையத்தில் துப்பாக்கி தோட்டாக்கள், கான்ஸ்டபிள் சேவையிலிருந்து இடைநிறுத்தம். ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, உள்ளூர் வெளிநாட்டு தேர்தல் கண்காணிப்பு குழுக்கள் பாராட்டு என்கிறவாறு ஒரு செய்தி. இலங்கையில் பல இடங்களிலும் சீன மொழியை கற்பிக்க ஏற்பாடு என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. மாளிகாவத்தையில் துப்பாக்கி சூடு, தோல்வியை சந்திக்க வேண்டியிருந்தாலும் எனது முடிவு குறித்து நான் கவலைப்படவில்லை, ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் என்கிறவாறு செய்திகள் காணப்படுகின்றன. அடுத்து நாங்கள் சிறிய இடைவெளியத்துடன் இணைந்திருக்கலாம்.